30 டேஸ் சேலஞ்சில் டே லெவல் லோட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுன்னு சொல்லிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 லைன் இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கீழேருந்து ஒரு பேக் செயின் கொடுத்துக்கிறேன். பேக் செயின் கொடுத்துட்டு அந்த லைனுக்கு முன்னாடியே நான் ஸ்டிச்சை எடுத்திருக்கேன். ஸோ நல்லா இந்த கிட்ட கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் சரியாக இது பண்ணல. இந்த சைடில் வரும்போது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ அதாவது அந்த 2 லைன் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நான் ஸ்டிச்சை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக், அகைன் ஒரு செயின், குட்டியாக ஒரு லாக். கொஞ்சம் அந்த லைனுக்கு முன்னாடியே நீங்கள் நீடில் விட்டு எடுங்க. ஸோ இப்போ நான் அந்த லைனுக்கு முன்னாடியே ஒரு நீடில் விட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயும் அதே சேம் தான். லைனுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செயின் போடுங்க. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக், அகைன் திரும்ப அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லைனுக்கு முன்னாடியே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக், அதுக்கப்புறம் முன்னாடியும் அதே சேம் தான். ஸோ இதே தான் ப்ராசஸ் ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கும் இருக்கும். எம்போஸ்டு லோட் லோட் ஸ்டிச் நமக்கு லைன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம நெக் லைனில் நம்ம கொடுக்கலாம். நல்லா ஹைலைட்டாக வரும். ஸோ அது அட்வான்ஸ் கிளாஸில் இருக்கும். ஸோ இது ஃப்ளாட் லோடு நம்ம பண்ணலாம். எம்போசிங்காக வேணும் அப்படின்னா த்ரெட்டு என்ன வேணாலும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் எந்த இடத்துட்ட எடுக்கிறேன்னு பாருங்கள். எடுத்துகிட்டு பேக்கில் அந்த லைனில் ஒரு பேக் செயின் கொடுத்துட்டு குட்டியாக, இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நான் குத்தி எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கிட்ட நீடியில் நான் எந்த இடத்துக்கிட்ட விடுறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த லைனில் நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு லாக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் லோட் ஸ்டிச் நிறைய யூஸ் ஆகும். லோட் ஸ்டிச்சின்னு பொறுத்தவரையிலையும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நெக்லைனில் போடும்போது ப்ளவுஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லோட் ஸ்டிச் ரொம்ப முக்கியம். ஸோ நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 10 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்தளவுக்கு லோட் ஸ்டிச் உங்களுக்கு ப்ராப்பராக வருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கிளாஸில் கற்றுக்கும்போது தான் உங்களால் திரும்ப உங்களுக்கு கற்றுக்க வராது. இதுக்கப்புறம் நீங்கள் இப்போயே போட்டு பழகினா தான் நல்லா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வாட்டி போடுங்க. ஒரு 10 டைம்ஸ் போடுங்க. உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஃபினிஷிங் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது டிசைன்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ லைனில் ஒரு ஸ்டார்டிங் உங்களுக்கு இப்போ தான் பண்ணுறீங்கன்றதுனால நான் லைனில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு பார்டரே கொடுக்க போகிறோம் நம்ம நெக்லைன்லாம். ஸோ அதனால் இதே மாதிரியே நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.